அறப்போர் இயக்கம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த அன்றைய திமுக ஆட்சியில் தான் அவங்கள்ட்ட தான் போய் ஏவாவேல்ட்டே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அந்த அரசு? ஏவாவேல்ட்டே கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா நீ, அவ்வளோ தைரியம் வந்துச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது ஏவாவேலுக்கு தெரியும், ஆஹா இதில் நம்ம வந்து போட்டுருவாங்கடா நம்மளான்னு சொல்லிட்டு தான் சரி எஸ்கேப் ஆகி அங்கே போயிடலாம். அங்கே போய் அது இப்போ இவங்க மற்ற ஆட்சிகளை மாதிரி இல்லாமல் கன்ஃபார்மாக அவங்கள உள்ள தள்ளுறது கன்ஃபார்மாக தான் இருக்குமா? இல்லை, போர் கண்டுபிடிச்சு வச்சிருக்க ஊழல் மட்டுமே 70,000 கோடி திமுக ஆட்சியில் லாஸ்ட் 5 வருஷத்துல 70,000 கோடிங்க. நம்மளுடைய கடைசியில பற்றாக்குறை, இது வருஷத்துக்கு பட்ஜெட்ல பற்றாக்குறை எவ்வளவு தெரியுமா? 68,000 கோடி. இவரு செந்தில் பாலாஜி, அதுக்கப்புறம் என்ன அனிதா ராதாகிருஷ்ணன், எல்லாருமே அன்பில் மகேஷ், பாதி பேர் வந்து செந்தில் பாலாஜி சொல்லும் போது என் பேர்லாம் ஒன்றும் எஃப்ஐஆர் இல்லை, யாரையும் சொல்றது அவரே போய் சொல்றாங்க. எஃப்ஐஆர்லாம் இல்லை, என் தம்பி பேரும் இல்லை, இவங்க எப்படி என்ன அரெஸ்ட் பண்ணது? அப்புறம் எதுக்கு முன்ஜாமீன் போனாங்களா இவங்க? ஆர் கணேசன் ஒருத்தர் மதுரையில் பிடிச்சிருக்காங்க, மதுரையாரு. ஆமாம், அவர் உசிலம்பட்டி எம்எல்ஏ விஜய்க்கு ட்ரை பண்ணியிருக்காரு. அவர் நேரடியான செந்தில் பாலாஜியோட டெய்லி காலையிலையும் சாயங்காலம் வந்து கையெழுத்து போடணும், எங்க ட்ரிப்ளிகன் போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போடணும்னு ஜாமீன் வாங்கி தரல. ஏன் அதை எக்ஸிக்யூட் பண்ணல? அவர் திருச்சி ஜெயிலில் இருக்கும்போது நானும் அவரும் ஒன்றா தான் இருந்தோம். சார் நான் ஒன்றுமே பண்ணல சார், வேணும்னே தூக்கி போட்டு என்ன பாருங்க சார் எப்படி பண்ணுறாங்கன்ட்டு அப்படின்ட்டு. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் தேசிய செய்தி தொடர்பாளர் ஃபெலிக்ஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஃபெலிக்ஸ் சார். ஏவா வேலு அவர்கள் சிங்கப்பூர் போயிட்டு வந்தது உடனே இது திட்டமிட்டது, நான் வந்து சட்டசபையில் பேசுனதுக்கு தான் அப்படிலாம் பண்ணாங்க அப்படிலாம் சொன்னாங்க. நான் ஓடிலாம் ஒன்றும் ஒழியலை, நான் வந்து ஏற்கனவே பாஸ்போர்ட்லாம் எடுத்துட்டேன், இது இவங்களுக்கே தெரியும் அப்படின்லாம் சொன்னார். சட்டசபையில் பேசுனதுக்காக தான் இந்த வழக்கு அப்படின்னும் அவங்களும் சொன்னாங்க. முதல்வர் அவர்கள் கரூரில் பேசும்போதும் சிங்கப்பூரில் ஒரு ஆள் இருக்கார், ஓடி ஒளிஞ்சிருக்காங்க, இன்னும் நிறைய பேர் அந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குது, அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. நேற்றும் ஒரு 5 மணி நேர விசாரணைலாம் நடைபெற்றுச்சு. அந்த வழக்கினுடைய தன்மை தான் என்ன சார்? ஏன் எப்படி என்ன தான் பண்ணியிருக்காங்க? 2022 அறப்போர் இயக்கம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த அன்றைய திமுக ஆட்சியில் தான் அவங்கள்ட்ட தான் போய் ஏவாவேல்ட்டே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அந்த அரசு? ஏவாவேல்ட்டே கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா நீ, அவ்வளோ தைரியம் வந்துச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டத. ஊழல் பண்ணவர்கிட்டே ஊழல் புகார், ஊழல் பண்ணவர்கிட்டே சொல்லுங்க அப்படின்னா பண்ணும்போது கையும் களமா மாட்டிக்கினாங்க. ஊழல் என்ன? ஊழல் வந்து குறிப்பாக ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர், சென்னை இது போன்ற பகுதிகளில் ரோடே போடாமல், அதாவது ஒரு ஒப்பந்தம் இன்னைக்கு வந்து பெறப்படுதுன்னு ஒரு டெண்டர் வந்து இன்னைக்கு போடுறாங்கன்னா அதுக்கு நிறைய பேர் போடுவாங்க. நிறைய பேர் ஒருத்தருக்கு மேற்பட்டவர் அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு டேட் வைப்பாங்க. இன்னைக்கு வந்து நம்ம டெண்டர் ஓப்பன் பண்ணுவோம், டெக்னிக்கல் டெண்டர் ஃபர்ஸ்ட். டெக்னிக்கல் பிட்டிங்ல வந்து யாரெல்லாம் குவாலிஃபை ஆகிறாங்க? ஓகே, 10 கம்பெனி போட்டிருக்கு, 10 கம்பெனியில் 5 கம்பெனி தான் குவாலிஃபை ஆகுது, மீதி 3 கம்பெனி குவாலிஃபை ஆகல. இந்த 5 கம்பெனியும் அதுக்கு அடுத்தது ஃபினான்ஷியல் பிட்டிங் போடு. அப்படி போடும்போது அந்த 5 கம்பெனி வெவ்வேறு அமௌண்ட் போடுவாங்க. ஒரு 100 மீட்டர் ரோட்டை வந்து போடணும் அப்படிங்கும்போது ஒரு கம்பெனி ஒவ்வொரு ரேட்டா போடும். 5 கம்பெனி 5 ரேட் போடுவாங்க இல்லையா? இப்போ அந்த 5 கம்பெனியை எடுத்து அதுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த 5 இதை ஓப்பன் பண்ணி யார் வந்து L1 லோவஸ்ட் 1, L2 யார் லோவஸ்ட் 2வது, யார் L3 லோவஸ்ட் 3வது. ஏன்னா 5 பேர்ல யார் கம்மியா 1 2 3 பேர் கொடுத்துருவாங்களோ அவங்களுக்கு இதை பிரிச்சு அலாட் பண்ணுவாங்க. இதுதான் வழக்கம். பிட்டிங் வந்து போட்ட மாதிரியே தெரில. இன்னைக்கு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, இன்னைக்கு ஓப்பன் பண்ணி இன்னைக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க, ஓகே ரோடு போடுங்கன்ட்டு. 3வது நாளில் பேமெண்ட்டே கொடுத்துறாங்க. ஏன்னா பேமெண்ட் எப்படி 3 நாளில் ரோடு போட முடியும்? அது மாதிரி பல 100 கோடி. இப்போ இந்த ரோடு போட்டானா சரி, இப்போ இது டெக்னிக்கலாக என்ன நடக்கும்? இப்படியே நீங்கள் நியாயமாகவே பண்ணால் கூட ஓகே, ஒரு கான்ட்ராக்டர் ரோடு போட்டோம், அவன் ரோடு போட்டானா இல்லையா போய் ஒரு அதிகாரி பார்த்துட்டு, அவர் புக்குன்னு நினைக்கிறேன், அந்த புக்கில் ஓகே இத்தனை மீட்டர் ரோடு போட்டாச்சு, கையெழுத்து போட்டிருக்கேன், நீங்கள் காசு கொடுங்க அப்படின்னு அவர் வந்து என்ட்ரி போட்டு ஓகே சொல்லணும். அது மாதிரி எதுவுமே நடக்கல. இன்னைக்கு டெண்டர் அறிவிக்கிறாங்க, 2வது நாளில் மார்ச் 25 நினைக்கிறேன், சாரி மார்ச் 23 டெண்டர் அறிவிக்கிறாங்க. மார்ச் 25 அவர் காசு போய் சேர்ந்துருது. புரியுதுங்களா? இதை கண்டுபிடிச்ச அப்புறம்
ஐயோ ரோடு போடாமலே இவங்க கான்ட்ராக்ட் கொடுத்து காசு எடுத்துட்டாங்கன்னு அரப்போர் சொல்லி கண்டுபிடிச்சு போட்டோலாம் எடுத்துட்ட பிறகு போலீஸ் பாதுகாப்போட ரோடு போடுறாங்க. புரியுதுங்களா? யாரையும் உள்ள விடாம போலீஸ் வந்து யாரும் போட்டோ கிட்ட எடுத்து விடாம போலீஸ் பாதுகாப்போட ரோட்ல நைட்டா போடுறாங்க. அப்படி போட்டாங்கன்னா ஃபுல் ரோடையும் போட முடியல. அதுலயும் குறிப்பாக ஒரே ஒரு கம்பெனி, அது அந்த கம்பெனி பேர் நான் மறந்துட்டேன், அந்த ஒரு கம்பெனிக்கு தான் 100 கோடிக்கு மேல கான்ட்ராக்ட் அலாட்டடு. புரியுதுங்களா? இது மாதிரி இவங்க பண்ண சரியான வேங்க மாட்டிக்கிறாருங்க இல்லையா பயங்கரமா. எப்படி அந்த அதிகாரி போட்டு கையெழுத்து போடணும்னு நான் சொன்னேன் இல்லையா, ஓகே ரோடு போட்டாச்சுன்னு. அவரு அந்த ரோடுக்கெல்லாம் கையெழுத்தே போடல. அவர் போட்டாதான் நீங்க வந்து சாங்ஷன் பண்ணணும், பணம் கொடுக்கணும். அவரே போடல. எப்படி கொடுத்தீங்க பணம்? அது மாதிரி பல ரோடுகள். இதுல வந்து நபார்டுன்னு ஒரு வங்கி இருக்குது, நேஷனல் ரூரல் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட், மத்திய அரசோட வங்கி. கால்நடைக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க தான். கால்நடை, அக்ரிகல்ச்சர், உட்புற கட்டமைப்பு, இதுக்கெல்லாம் அவங்க தான். அவங்க கிட்ட இருந்து லோனை வாங்குறது அந்த அதிகாரிய கையில போயிட்டு அவரும் மேல எல்லாரும் கூண்டோட மாட்டுவாங்க. அப்ப இதுல வந்து அரப்போர் சொன்னவொடனே என்ன பண்ணாங்க இவங்க, நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்னல் நடவடிக்கை, ஒரு 10 நாள் சஸ்பெண்ட், அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் கொடுத்து நீங்க வேலைக்கு போயிரு அப்படின்னு மேலதிகாரி ஆக்கி விட்டு. இது மாதிரி இவங்க பண்ண ஊழல் ரொம்ப படு அப்பட்டமா மாட்டினது. இப்ப இது ஏவா வேலைக்கு தெரியும், ஆஹா இதுல நம்ம வந்து போட்டுருவாங்கடா நம்மளான்னு சொல்லிட்டான். சரி எஸ்கேப் ஆகி அங்க போயிடலாம், அங்க போயிட்டு ஏதாவது பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா முதல்வரே பேசிட்டாரா, எதுக்கு அங்க ஓடி ஒளிற இங்கே வாங்கும்போது. இங்க வந்து அவர் கதை சொல்ற, எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, சுகர் ப்ராப்ளம் இருக்கு, அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கு, எல்லா ப்ராப்ளம் இருக்கு. ரைட்டு, உங்கள்கிட்ட சொந்தமா ஹாஸ்பிட்டலும் இருக்கே, மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்காருலங்க. ஆமா, அங்க இல்லாத டாக்டர்ஸா? சரி, இந்த ஓமந்தூராறு அரசு பொது மருத்துவமனை உலகத்தரத்துல உருவாக்கி வச்சிருக்கீங்களா, நீங்க அங்க போய் படுக்க வேண்டியதுன்னு. எதுக்கு சிங்கப்பூர்ல போய் தான் கேங்க அந்த அலர்ஜி டெஸ்ட் எங்க பண்ணாலும் பண்ணலாங்க. அங்க மட்டும் என்ன வெளிநாட்டுல இருந்துச்சு, வேற கிரகத்துல இருந்த ஊசி எடுத்து வந்து போட போறாங்க. இது ஜாமீன் வாங்குறதுக்காக போய் ஒளிஞ்சுக்கிறது, ஜாமீன் வாங்குறதுதானே போய் ஒளிஞ்சது. சரி, அவங்க அரெஸ்ட் ஆகுறது முக்கியம் இல்லை என்னை பொறுத்தவரையும். ஆனா ஃபைனலா குற்றவாளியாகி உள்ள போவாங்களா, அது வந்து உறுதி. கொஞ்ச நாளைக்கு அரஸ்ட்ல உள்ள வச்சு ஜாமீன்ல அதுல எந்த பயனும் இல்லை. அவர் வந்து மாட்டிக்கினாரே. அது இப்போ இவங்க மற்ற ஆட்சிகளை மாதிரி இல்லாம கன்ஃபார்மா அவங்கள உள்ள தள்ளுறது கன்ஃபார்மாக தான் இருக்குமா? இல்ல, இதுனா இது வந்து திருட்டு, அவங்க பண்ணது திருட்டு. அந்த திருட்டுக்கு தண்டனை உண்டா இல்லையா? நீங்க வந்து பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு 1000 ரூபாய் எடுத்து திருடுனா அவனை தூக்கி ஜெயில போட்டுருங்க, அவனுக்கு வந்து தண்டனை கொடுக்குறது. நம்ம ஸ்டேட்ல இருந்து பல லட்சம் கோடியை திருடுனா நீங்க வந்து எப்படி விட்டுட்டு போக முடியும்? அது நமக்கு வர வேண்டிய காசு தானேங்க. சரியா? டெஃபினட்டா இதெல்லாம் கிளியர் கட் கேஸ். இது வந்து அரப்போர் வந்து அவங்கள தான் மெட்டிகுலஸா ஒர்க் பண்ணிடுறாங்க அரப்போர். இங்க இந்த போட்டோகிராஃபி எவிடன்ஸோட இந்த பாருங்க, இந்த தேதி ஜியோ லொகேஷனோட போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க, இந்த டேட்டோட பாருங்க, ரோடு சகதியா இருக்குது, போட்டதான் இங்க பில்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அரப்போர் கண்டுபிடிச்சு வச்சிருக்க ஊழல் மட்டுமே 70,000 கோடி. திமுக ஆட்சியில லாஸ்ட் 5 வருஷத்துல 70,000 கோடிங்க. நம்மளுடைய கடைசியில பற்றாக்குறை, வருஷத்துக்கு பட்ஜெட்ல பற்றாக்குறை எவ்வளவு தெரியுமா? 68,000 கோடி. இந்த காசு 2,000 கோடி ஜாஸ்தி வருங்க நமக்கு. புரியுதுங்களா? நான் ஒரு ஒப்புமைக்கு சொன்னேன், இவங்க அடிச்சது அறப்போட்ட மட்டுமே 70,000 கோடி. அவங்க கண்டுபிடிச்சது கண்டுபிடிக்காத எவ்வளவு இருக்கு, பல லட்சம் கோடி இருக்குல்ல. அதனால எல்லாரும் இவரு செந்தில் பாலாஜி, அதுக்கப்புறம் என்ன அனிதா ராதாகிருஷ்ணன், எல்லாருமே அன்பில் மகேஷ், பாதி பேர் வந்து இவங்க வந்து எல்லா பழைய அமைச்சர்கள் எல்லாம் கூடணும் அப்படின்னா பொருள் சிறையில வெகு விரைவில் எல்லாரும் கூடி சட்டமன்றம் தான் இருக்கும். சட்டமன்றம் இவங்களுக்கு எங்க சட்டமன்றம் தோத்து போயிட்டாங்களே. சட்டமன்றம் பொருள் சிறையில தான் நடக்கும். அமைச்சரவை கூட்டம் எல்லாம் நான் தான் முதல் ஜெயிலுக்குள்ளே நின்று பேசிட்டு இருக்கலாம். அந்த அளவுக்கு they have looted this state. நம்மளுடைய தமிழ்நாடு உண்மையே மனித வளம், இயற்கை வளம், நல்ல ஒரு புவியியல் அமைப்பு, இது எல்லாமே இருக்கிற ஒரு சூப்பரான ஸ்டேட். ஆனா இதை இப்படி காலி பண்ணி வச்சிட்டாங்களே மொத்தமா சேர்ந்து. அதான் சார், இப்போ அந்த குதிரை பேரம் விஷயத்துல அவர் இளையராஜா கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க எம்எல்ஏ. இப்போ அதுல ஈடியும் உள்ள நுழைஞ்சிருக்கு. ஆமா, ஆனா அவரு நம்ம செந்தில் பாலாஜி சொல்லும் போது என் பேர்லாம் ஒன்றும் எஃப்ஐஆர் இல்ல, அவரே போய் சொல்றாங்க, எஃப்ஐஆர்லாம் இல்ல, என் தம்பி பேரும் இல்ல, இவங்க எப்படி என்ன அரெஸ்ட் பண்ணது? அப்புறம் எதுக்கு முன்ஜாமீன் போனாங்களா இவங்க? எஃப்ஐஆர்ல பேர் இல்ல, எதுக்கு முன்ஜாமீன் போனாங்க? ஆன்டிசிபேட்டரி பெயில் எதுக்கு போகணும்?
ரொம்ப கிளீனாக அதுலேயும் மாட்டியிருக்கிறாரு. எஃப்ஐஆர்ல பேர் இல்லைன்னு சொல்கிறதே பொய். அடிஷ்னல் ஷீட்டில் கிளீனாக இருக்குது. நேத்தா முந்தா நேற்று நைட்டு ஆர் கணேசன் ஒருத்தர் மதுரையில் பிடிச்சிருக்காங்களா, மதுரையார். அவர் உசிலம்பட்டி எம்எல்ஏ விஜய்க்கு ட்ரை பண்ணியிருக்காரு. அவர் நேரடியான செந்தில் பாலாஜியோட க்ளோஸ் அசோசியேட்டு. இவங்க ஒரு காவல்துறை சரியாக ஒரு திட்டமிட்டுச்சுன்னா பக்காவாக தான் எடுத்துருவாங்க. இவங்க தம்பி அசோக்குமார் தானே, அவர் எந்த ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கினாரு, எங்கே அந்த ஹோட்டலில் யாரெல்லாம் வந்தாங்க, அவங்க வந்து எவ்வளோ நேரம் அங்கே இருந்தாங்க, இவருக்கும் அவருக்கும். ஏன்னா அந்த உங்களுக்கு அந்த ஹோட்டல் ரூமுடைய அந்த ஹோட்டலில் அவருடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் போகிறது இருக்குது. அதே மாதிரி இந்த கோஷ்டி கைதாகி போயிருக்காங்களா, இந்த கோஷ்டிங்க போனதும் இருக்குது. இது இல்லாமல் இவங்களெல்லாம் ஒரு ரூமில் தானே இருந்திருப்பாங்க. அப்போ அவங்களோட எல்லா செல்ஃபோனும் பக்கத்தில் இருக்க டவர் கூட தானே கனெக்ட் ஆகிருக்கும். அதுவும் இருக்குது. ஈசிஆரில் ஒரு ரெசார்ட்டில் உட்காந்து மீட் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. அங்கேயும் வந்து அதே செல்ஃபோன் டவர் லொக்கேஷன் எல்லாம் எல்லாரையும் இப்போ எல்லா ஃபோனும் அங்கே காட்டுதில்ல, இங்கேயும் காட்டுது. தம்பிக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டால் தெரிஞ்சு போயிருக்குல்ல. அதே போல இன்னொரு விசாரணைனா பெங்களூர் வரையும் கனெக்ஷன் போகுது. பெங்களூர்ல தான் இது நேரடியாக இல்லாமல் ஹவாலா பணத்தை கைமாற்றி விடலாம். அதுவும் பிளான் 200 கோடி இல்லை, 180 கோடி எக்ஸாக்டா. அதுவும் பிளான் பண்ண அதுவும் மாட்டிக்கிச்சு. இப்போ எங்க இருந்து தப்பிக்க முடியும்? அவரு ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இப்போ பெயில் வாங்கிட்டார்ல, டெய்லி காலையிலையும் சாயங்காலம் வந்து கையெழுத்து போடணும், எங்க ட்ரிப்ளிகேன் போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போடணும்னு ஜாமீன் வாங்கிட்டார்ல. ஏன் அதை எக்ஸிக்யூட் பண்ணல? இன்னும் ஏங்க எக்ஸிக்யூட் பண்ணல? பெயில எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வந்து கையெழுத்து போட வேண்டியதுதானே? ஏன் பண்ண மாட்டேங்கிறாரு? பண்ணாட்டியும் மாட்டி போடல. இப்போ அந்த பெயில் கொடுத்த பிறகு எல்லாரும் பயங்கரமா வந்து திட்டினாங்க. அந்த வழக்கறிஞர் நம்ம ஜான் சத்யன் அவர்களை திட்டினாங்க. அப்புறம் வந்து அதிமுக வழக்கறிஞர் அவரை வச்சு தப்பா போச்சு. பெயில் ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமை வந்து பெயில். ஜெயில் வந்து எக்ஸெப்ஷன். நீ தண்டனைக்கு வந்த பிறகு நீ ஜெயிலுக்கு போய் ஆகணும். ஆனா வழக்கு இருக்கும்போது பெயில இருக்கிறது தான் வந்து இதுதான் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து எல்லாமே சொல்றாங்க. ஆனா பெயில் கொடுத்த பிறகும் அவர் கரெக்டா வர வச்சுட்டார்லாங்க. சாயங்காலம் காலையிலையும் சாயங்காலம் வாங்கன்னு வந்தா போலீஸ் சும்மா இருப்பாங்களா? இல்ல ஈடு கேட்காத வந்து இப்ப அதுக்கு கூட வராம எதுக்கு ஓடுறாரு? ஏன் இன்னும் தாமதம்? ஒய் லேட்? ஒரு நல்ல மனிதரா இருந்தா எஃப்ஐஆர்ல தான் பேர்ல, ஏன் எஃப்ஐஆர்ல பேர்ல எதுவும் குவாஷ் போங்க, இது இப்ப என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போகலாம். இந்த பெயில் எடுத்து சுப்ரீம் கோர்ட்லோட ஏன் இதுவே இல்லைங்க, நான் எதுக்கு எனக்கு பெயில் இது என்ன ஃப்ரீயா இருக்குங்கன்னு சொல்லலாம். இல்லை திமுக எம்எல்ஏக்களே நிறைய பேர் எங்கிட்ட தாவேக்க கூப்பிடுறாங்க, குதிரை பேரம் பண்றாங்கன்னு. அவங்க யார்? அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாங்க. எவ்வளவு பெரிய காமெடிங்க அது. போலீஸ் ரைட்டு, அவரு ஜுடிஷியல் கஸ்டடி தானே போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது. இப்படிதான் நம்ம சீக்வன்ஸை பார்ப்போமே. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட பேசுது, என்னங்க பண்ணீங்க, அந்த விசாரணைன்ற பேர்ல பேசுது. இவரு பேரம்னு நடந்ததுன்னா அங்கதான் நடந்துக்க முடியும். சரிங்களா சார், உங்களை வந்து நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிருக்க முடியும். அதுக்கு அடுத்தது நேரம் அவங்கள வந்து அனுப்பிட மாட்டாங்க. மேஜிஸ்ட்ரேட் கூட்டு போவாங்களே, மேஜிஸ்ட்ரேட் தானே ரிமைண்டர் ரிஜெக்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்புறாரு. அப்ப அவர்கிட்ட சொல்லிருக்கலாமே, இப்படி கேட்டாங்க. இந்த காவல்துறை அதிகாரி சொல்லியிருந்தாலும் நேரம் வந்து அவரு சட்டை கழிப்பாங்களே சார், அந்த காவல்துறை அதிகாரியா நீதிபதிட்டே சொல்ல வேண்டியதுன்னா புரியுது. அங்கிருந்து பிரசிடர் சொல்றாரு, ஜோக்கருங்க அவரு. இஸ் நம்பர் 1 ஜோக்கர் ஆஃப் டிஎம்கேனா அவர் அனிதா ராதாகிருஷ்ணன் தான். அவரு என்ன சொல்றது, அவருடைய அறிவு முதிர்ச்சி அவ்வளவுதான். இல்ல நம்ம வைகோ அவர்கள் சொன்னது, அப்புறம் இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் சொல்றது, இதையும் அவங்க எதிர்கட்சிகள் சுட்டி காட்டிட்டே இருக்காங்க. இல்ல, வைகோட்ட முதல்வர் அப்படி சொல்லவே கிடையாது. அது 100% உண்மை. ஓகே. ரெண்டாவது, அவங்க எம்எல்ஏ விட்டு ரிசைன் பண்ணிடுறாங்களே. நீங்க எம்எல்ஏவா இங்க வந்தாதாங்க உங்களுக்கு ஆதரவு பண்ணும். எம்எல்ஏ ரிசைன் பண்ண பிறகு எப்படி? அதான் அவர் எம்எல்ஏ ரிசைன் பண்ண சொன்னாரு அப்படின்னு அவர் வைக்க சொல்றாரு. அவர் அப்படி இல்ல, நிச்சயமா அது முதல்வர் சொல்லல. 100% எனக்கு தெரியும். அது ஏதோ மிஸ்கம்யூனிகேஷன்ல எனக்கு அது வந்துருச்சு. அப்படி சொல்லவே இல்லை. வைகோவை பத்தி அவர் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை வசப்பட்டு பேசியிருந்திருப்பாரே தவிர, பட் இட் வாஸ் நெவர் டோல்ட். எம்ஆர் விஜயபாஸ்கரும் முதல் தடவை அப்படி சொல்றாரு. அப்புறம் 2வது மீட்டிங்ல தெரியாம சொல்ல, ஒவ்வொரு கேஸ் பை கேஸா தான் பார்க்கணும். எம்ஆர் விஜயபாஸ்கர் அந்த கரூர்ல செந்தில் பாலாஜியால் மிகவும் பாதிக்கப்பட்டார். அவரு திருச்சி ஜெயிலில் இருக்கும்போது நானும் அவரும் ஒன்னா தான் இருந்தோம். சார் நான் ஒண்ணுமே பண்ணல சார், வேணும்னே தூக்கி போட்டு என்ன பாருங்க சார் எப்படி பண்றாங்கன்ட்டு அப்படின்ட்டு. அவரால் அவ்வளோ பாதிக்கப்பட்டவர் அவர். ரைட்டுங்களா? இன்னைக்கு எடப்பாடியும் திமுகவும் ஒன்னாகிறாங்க. அங்க கிளம்பு என்ன, அவங்க ஈரோட்ல எடப்பாடியும் செந்தில் பாலாஜியும் ஒன்னாகிறாங்க.
ஏங்க அவர் செந்தில் பாலாஜியில் தாங்க எனக்கு அவ்வளோ பிஸ்னஸ் போச்சு. என் உறவினர்கள்லாம் வந்து கைது பண்ணுறாங்க. என்னுடைய உறவினர்களுடைய வாழ்வாதாரத்தை எல்லாம் டேமேஜ் பண்ணி விட்டாரு. இப்படி ஒரு ஆள் கூட எப்படிங்க வந்து எடப்பாடி கை கோர்க்க முடியும்? அப்போ எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு என்ன எப்படி ஒன்று அடப்பாது இவ்வளோ பெரிய துரோகியா நீன்னு நினைக்க தோணுமா தானே? அதனால தானே அவர் வெளில வர்றாரு. இல்லை அது மட்டும் தான், அதுதான் பிரைமரி ரீசன். அவரோட இல்லைங்க, ஒரு மனிதர் வந்து அவருடைய ட்விட்டர் பேஜில் ஏன் நான் விலகினேன்னு சொல்லிட்டு ஒரு 3 பக்கம் அறிக்கை கொடுத்துருவாரு. அது நீங்கள் படித்து பார்த்தீங்களா தெரியும் எடப்பாடி எவ்வளோ பெரிய துரோகின்ட்டு. எடப்பாடியை வந்து அதிமுகவினர் ஒரு மிகப்பெரிய துரோகியாக பார்க்குறாங்க. இதை ட்ரைட்டை தான் பார்க்குறாங்க. ஏன்னா எப்படி திமுகவுடன் நீங்கள் கூட்டு சேர முடியும்? அதிமுகன்ற கட்சி ஆரம்பிச்சதே திமுகவை வீழ்த்ததான். பரம எதிரி அவர்கள். எப்படி 2 பேரும் ஒன்றிணைய முடியும்? நாங்க 2 பேரும் திராவிட கட்சிகள். பேச ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா? பேச ஆரம்பிச்சாங்க. எப்படியா ஜெயலலிதா இருந்தால் இப்படி பேசியிருப்பாங்களா? எம்ஜிஆர் காலத்தில் இப்படி பேசியிருக்க முடியுமா? அப்ப இங்க என்ன பதவி ஆசை தானே 2 பேருக்குமே. பதவி வெறி தானேங்க உங்களுக்கு. தாய் மகனும் இப்ப பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கு ஒரு அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய டீம் இறக்கி விட்டு அதை வாடகை தான் 2 வாடகை ஒர்க் பண்ணுது. அது என்னங்க, சிபிஐ சிபிஎம் வந்து ஒரு காலத்துல தனிச்சுதான் போனாங்க. இப்ப 2 பேரும் ஒன்னா இல்லையா? இரு கட்சியா இருந்தாலும் ஒரே நிலைப்பாடு எடுத்தாங்க. அது மாதிரிதாங்க திமுக அதிமுக. ஏன் உங்களுக்கு அவ்வளோ பதவி ஆசை? கொள்கையெல்லாம் தூக்கி போட்டு ஒரு காலத்துல இவங்க திராவிட கட்சின்னு அதிமுக சொல்லுவாங்களா? பேர்ல மட்டும்தாங்க திராவிடத்தை வச்சிருக்காங்க, அவங்க என்ன இருக்கு அப்படின்னு இவங்க திட்டிட்டு இருப்பாங்க. அதுதான் இந்த பதவி வெறியோடைய உச்சம். உங்கள் கொள்கையை மறந்து உங்களோட எதுக்காக எம்ஜிஆர் அரசியல் கட்சியோ ஸ்டார்ட் பண்ணாரு, எதுக்காக ஜெயலலிதா அதை வளர்த்து எடுத்தாங்க, இதெல்லாம் நான் சீமாகணும், அதுக்கு என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னும் போது எவ்வளவு பெரிய வஞ்சகம் அது. அப்ப உண்மையான அதிமுக தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க? இவர் துரோகம் தானே நினைப்பாங்க. அதான் நடக்குது. உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக அமைச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.